இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் வந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ். இங்கே வந்து ஆர்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது. அதாவது ரீஜினல் கேன்சர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து கேரளா கவர்மெண்ட்டால் சேர்த்து நடத்தப்படுற ஒரு கேன்சர் இன்ஸ்டியூஷன். இந்த கேன்சர் இன்ஸ்டியூஷனில் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் கேன்சருக்கு உண்டான எல்லா கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் வந்து இங்கே பண்ணுறாங்க. கீமோதெரபி, இம்யூனோதெரபி, ரேடியோ தெரபி, அப்புறம் வந்து நியூக்ளியர் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரபிஸ் ப்ளஸ் வந்து நிறைய கேன்சருக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து நான் வந்திருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃபாதரை கூப்பிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2வது டைமு. இங்கே வரக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டு தலைமுடி இல்லாமல், தலைமுடியெல்லாம் எடுத்து சின்ன சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க இப்படி நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு வந்து இவங்க பொறுமையாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நாகர்கோவில், அப்புறம் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை வரைக்குமே வந்து இங்கே ஆள் வராங்க. அப்புறம் கர்நாடகாவிலேருந்து ஆள் வராங்க. ஆல் ஓவர் கேரளாவிலேருந்தும் வராங்க பேஷண்ட்ஸ். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ப்ரைவேட் போகிறத விட வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு காஸ்ட் வைஸ், அமௌண்ட் வைஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகுது. அதனாலேயே நிறைய பேர் செலவழிக்க முடியாதவங்கலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இங்கே வரணும் அப்படின்னா வந்து மார்னிங் நீங்கள் வந்து ஒரு 7 மணி டு 8 மணிக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபஸ்ட்டே வந்து உள்ளே அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாமே கேட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அதாவது வெளியில் நீங்கள் வந்து 20,000 சொல்லியிருக்கீங்கன்னா இங்கே ஒரு 5,000 to 10,000 சொல்லியிருப்பீங்க. 5 லட்சம் இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் ஆகலாம். அதுக்கு அதிகமாக ஆகலாம். அதை வந்து இங்கே வந்து 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு கொஞ்சம் கம்மியாக ஆகும். அப்புறம் வந்து கேன்சர் வருது அப்படின்னா வந்து குயிக்காகவே நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு, குயிக்காகவே வந்து பார்த்தோம்னா அதை வந்து கேன்சர் இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் வந்து இந்த மாதிரி நோய் தாக்குதலுக்கு ஆளாகியிருந்தா நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பின் பண்ணுறேன். இது வந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு உள்ளே தான் இருக்குது. சவுத் சைடு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கு உள்ளேயே வந்து இந்த ஆர்சிசி சென்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரீஜினல் கேன்சர் சென்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது. உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத ரிசர்ச்சும் பண்ணுவாங்க, சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து லொக்கேஷனை பின் பண்ணுறேன். இந்த ஆர்சிசிக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்களோட நோயை குணப்படுத்திட்டு போங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கெட்டில் வந்து சிப்ஸ் அடைச்சி தராங்கல்ல, நான் பேர் சொன்னால் வந்து நம்ம மேலே வந்து கேஸ்லாம் போடணும். அந்த பையிங் ஃபேக்ட்ஸ் மேலே கேஸ் போட்டாங்களா, அந்த மாதிரி கேஸ் போட்டுருவாங்க. அந்த பேக்கெட்டில் அடைச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கலராக ஆரஞ்சு கலர், பச்சை கலர்னு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறோம்ல, அந்த சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் இடம். மொத்தம் ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு 10 உணவுப் பொருட்கள் இருக்குது. அதில் வந்து அந்த சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் இடம். அடுத்து வந்து நூடுல்ஸ் கொடுக்குறோம்ல, அதில் வந்து மெழுகு மாதிரி இதெல்லாமும் சேர்த்துருப்பாங்க. அது 3வது இடமும் 4வது இடமும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டு, அந்த கேக்கு, இந்த க்ரீம் கேக்கு, அந்த க்ரீம் கேக்குன்னு சொல்லிட்டு கேக்கு சாப்பிட்றோம்ல, அந்த கேக்கு செய்கிற அந்த க்ரீம் வந்து நம்ம கைட்டு தொட்டால் நம்ம கையை வந்து நீங்கள் போய் கழுவி பாருங்கள், நம்ம கையிலேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதை நம்ம சாப்பிட்றோம், நம்ம பர்த்டேக்கு வெட்டுறோம், பர்த்டேக்கு வெட்டி நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் குழந்தைக்கு கொடுக்குறோம். ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கேக்கோட அந்த க்ரீம் வந்து தொண்டையில் போய் உள்ளே போய் அது திரும்ப செமிச்சு அது சரியாகி அது வெளியே போகிறதுக்கு, அது வந்து அந்த வெளியேறதுக்கே மாதக்கணக்கில் ஆகும். அதெல்லாம் தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிடாதீங்க. எதெல்லாம் குயிக்காக கிடைக்கிது, ரைஸை போட்டு வறுத்து சாப்பிட்றோம் தெரியுமா, வேக வச்சு வறுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி இதெல்லாம் அது வந்து ஏற்கனவே வந்து அந்த 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 வறுக்கிற அந்த சட்டி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹீட்டாகி கருப்பாகி அதுலேருந்து ஒரு கேஸ் வரும். அது வந்து இந்த ரைஸ் மேலே படும்போது அது ஒரு இது உண்டாக்கி அது மூலமாக கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. லிஸ்ட்டு வந்து நம்மளால் எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சவரோட பையனுக்கு அந்த கேன்சர் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு குணப்படுத்திட்டாங்க. அவர் வந்து நல்ல செலவு பண்ணி பார்த்தார். அவர் வந்து மதுரையில் போயிட்டு பயங்கரமாக நிறைய செலவு பண்ணி அந்த பையனை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஆனால் செலவு முடியாமல் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். நானுமே நிறைய அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா என்னோடய குழந்தைக்கும் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்டு வந்து நிறைய இல்லை, நான் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வரனாலும் இந்த சிப்ஸுங்கிற விஷயம், இந்த பாக்கெட்டில் இருக்க சிப்ஸு, அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ், அப்புறம் இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு, அப்புறம் அந்த க்ரீம் கேக்கு, இந்த ஐஸ் கேக்கு,
இந்த கேக் விஷயங்கள் எங்கள் அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்காப்புல. எங்கள் அண்ணன் ஒரு பேக்கரி மாஸ்டர், இப்போ அவர் அந்த மாஸ்டராக இல்லை, அவர் இல்லை மொத்தத்திலே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரைடு பண்ணுற அந்த இது எல்லாமே வந்து கேன்சரை வர வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ்ஸு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஆர்சிசி, உங்களுக்கு வந்து சித்திரை திருநாள் மருத்துவமனை தெரியும் கேரளாவில், மெடிக்கல் காலேஜ் தெரியும். அதுக்கு உள்ளே வந்து இந்த ஆர்சிசி இருக்கிறத வந்து மேப்பை வந்து லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் வேணும்னா அவங்களுக்கு அமுச்சு விட்டு இங்கே போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வெளியில் செக் பண்ணுறதுக்கும் இங்கே செக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கேயும் வந்து வெளியில் பார்க்குறத விட இங்கே அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும். அமௌண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு சில ஸ்கீமில் வந்து கொஞ்சம் கம்மி செலவில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன். இங்கே வந்து டெய்லியுமே இந்த கேன்சர் இன்ஸ்டியூஷனில் வந்து ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைனில் நிற்பாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே நின்று லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து மனசு இல்லை, சரி நம்ம கடையில் சாப்பிட்டுக்கிறோம், வேறு யாருக்கா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் அவங்க சாப்பாடு கொடுக்குறது. போன வட்டம் காங்கிரஸ்லேருந்து கொடுத்தாங்க, இந்த வட்டம் லைன்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு அமைப்பாக சேர்த்து கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து நிற்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. என்னென்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கேன்சர் வந்துருக்கு. பீடியாட்ரிக் கேன்சர் ஏதோ ஒரு இதுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து பண்ணுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்துடுது. அப்புறம் வந்து வயிற்றில் கேன்சரு, தலையில், நிறைய இடங்களில், முதுகில், ப்ளட்டில், நாக்கில், இப்படி நிறைய இடத்துல கேன்சர் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் சரியாகணும் இறைவனை வேண்டிக்கிறோம். ப்ளஸ் மேப்பை லிங்க் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.